ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஒலிபரப்பு நிலையத்தின் தலைமையகத்தின் மீது இஸ்ரேல் போர் விமானம் குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியது. தலைநகர் தேரானில் அப்பகுதியில் குடியிருந்த மக்களை வெளியேறும்படி இஸ்ரேல் ராணுவம் கேட்டுக்கொண்ட பிறகு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரான் இஸ்லாமிய புரட்சி குடியரசின் ஒலிபரப்பு நிலையத்தை சேர்ந்த தொலைக்காட்சி அலைவரிசை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்த போது திடீரென ஒலிபரப்பு அறையின் விளக்குகள் நின்றதோடு வெடிப்பு சத்தத்தினால் ஒலிபரப்பு தடைப்பட்டது. அந்த தாக்குதலில் ஊழியர்களில் ஒருவர் மரணமடைந்ததாக ஈரான் ஊடகம் தகவல் வெளியிட்டது. ஈரான் அரசாங்கத்தின் தொடர்பு நிலையத்தை இலக்காக கொண்டு அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. இந்த தாக்குதல் போர்க்குற்றமாகும் என ஈரான் வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. அதே வேளையில் தேரானில் இஸ்ரேல் தாக்குதலில் இருந்து தப்புவதற்காக அதிகமானோர் தங்களது வீடுகளில் இருந்து வெளியேறியதால் நெடுஞ்சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஈரானின் வான்பகுதி தங்களது முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் இதற்கு முன் அறிவித்திருந்தது. வெள்ளிக்கிழமை முதல் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 224 பேர் உயிரிழந்ததோடு 1200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக ஈரான் சுகாதார அமைச்சு தெரிவித்தது. இந்த காலகட்டத்தில் ஈரான் எரிப்படைகள் மேற்கொண்ட தாக்குதலில் இஸ்ரேலில் 24 பேர் மாண்டதோடு 592 பேர் காயமடைந்தனர் என இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தகவல் வெளியிட்டது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.